அனைவருக்கும் வணக்கம். சனியும் ராகுவும் பொதுவாவே சனி என்பது நைசர்கிக கிரகத்தில், அதாவது இயற்கை பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். இயற்கையாக பாவக்கோளாக சனி பகவான் இருந்த போதிலும் கூட சில லக்னங்களுக்கு பாத்தீங்கன்னா ராஜயோக கிரகமாக செயல்படக்கூடியவர். அப்ப சனியினுடைய காரகம் என்ன அப்படின்னா தொழில் காரகன், கர்ம காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி. அப்ப சனியோட ராகுவும் இணைந்திருக்கிற பட்சத்துல, ராகு என்பது என்ன? பிரம்மாண்டம். ஒரு விஷயத்தை இரட்டிப்பாக எடுத்து அதிகமாக செய்யக்கூடியது. அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத அளவில் ஒரு விடயத்தின் மேல் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடியது ராகு. அப்ப சனின்னு சொல்லக்கூடிய கர்மகாரகன், தொழில்காரகன், மந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியுடன் இந்த ராகு இணையும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழில்ல ஒரு மிகப்பெரிய பூமப் காட்டலாம். சரியா? அப்ப ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளே மிகப்பெரிய ஆசையை காட்டி அதிலிருந்து அந்த ஜாதகரை பலகீனப்படுத்தி ஏமாற்றத்தை கொடுத்து ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்குற அளவுக்கு அந்த ராகு கொண்டு போகலாம். இது ஒரு பக்கம். இதுவே சனி அந்த இடத்துல வக்கரமா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ராகுவோட அந்த சனி வக்கரமா இருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா இயல்பாகவே ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ரெட்டகிரேட், வக்கரமான கிரகம். அது கூட சனியும் போய் வக்கரமா சேருது அப்படின்னா அந்த மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்ற மாதிரி ஆயிடும். அப்ப அவங்க தொழில சக்சஸ் கிடைக்கலாம். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். சனி அந்த லக்னத்துக்கு பாசிட்டிவா நெகட்டிவான்றது அடுத்த விஷயம். அந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியாகவே சனி வர்றாரு அப்படின்னா அது வேற. ஆனா உதாரணமா பாத்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி 10 சனியாக இருக்கிறார். அந்த இடத்துல ராகு சேரும்போது இந்த இடத்துக்கு 9, 10க்கு அதிபதி. சனியினுடைய நிலையை பொறுத்து ராகு பாசிட்டிவா செய்யுமா நெகட்டிவா செய்யுமான்னு பிரிச்சு பார்க்க முடியும். ஏன்னா லக்னத்துக்கு நல்ல கிரகம் சனி. ராகுவும் ரிஷப லக்னத்துக்கு பெரிய கெடுபலனை செய்ய மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுவே கடக லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி சனி. இந்த இடத்துல நம்ம சனியை கொஞ்சம் பல்ஸ் பிடிச்சி பார்க்கணும். அது என்ன நிலையில இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போதுதான் அந்த சனியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமன்றதை ஆய்வு பண்ண முடியும். கடக லக்னத்திற்கு 10க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5க்கு அதிபதியாக செயல்படக்கூடிய கிரகம். அப்ப செவ்வாய் நல்லா இருந்து அந்த ஜாதகத்துல சனி ஓரளவுக்கு செவ்வாயை விட வலுகுன்றி 10ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா சனிராகு சேர்க்கை இந்த லக்னத்தை எதுவும் செய்யாது. உதாரணத்துக்கு அப்ப சனிராகு சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது எந்த லக்னத்துக்கு எப்படி இருக்குன்னு பிரிச்சு பார்க்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம ஜாதக ரீதியா புரிஞ்சுக்கலாம்.